எங்க ஊர்களுக்கெல்லாம் பேருந்து இருக்கு, ஹைட்டாக. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, ஊர் பேருந்துகள்ல இது நடக்கிறது இல்ல. ஊர் பேருந்துகள் இருக்கு. இப்ப எங்க ஊருக்குள்ள, எங்க ஊருக்கு போற பாயிண்ட்ல எங்க ஊருக்காரவங்க 4 பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க. அதுல வந்து நீங்க அட்ராசிட்டி எங்க ஊருக்காரவங்க பண்ண முடியாதுல்ல. இவங்க எல்லாம் அந்த ஊருக்கே தொடர்பு இல்லாதவங்க பாதி பேர் வர்றாங்க அந்த பஸ்ல. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க இப்ப திருச்சி, மதுரை போன்ற பெரிய நகரங்கள்ல உங்களை யாருன்னு தெரியாம வேணா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன சின்ன ஊர்களுக்கு எல்லா ஊர்லயும் 8 பஸ் 10 பஸ் கிளம்புது இன்னைக்கு. இப்ப எங்க ஊருக்கு போகுதுன்னா நாகப்பட்டினம் போகுதுன்னு வச்சுங்க, அந்த பேருந்துல இருக்கவங்களுக்கு தெரியாத, ஒருத்தவங்க தெரிஞ்சு மூஞ்சி இருக்காது நமக்கு, அதுல தப்பு பண்ண முடியாது. ஓகேயா? ஆனா இது என்டையரா அந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாதவங்க நேரா நாகப்பட்டினம் வர்றது, பஸ்ல அட்ராசிட்டி பண்றது, காலைல இறங்கி வேளாங்கண்ணி சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு டூரிசம் மாதிரி ஒரு பகலை ஓடிட்டு மறுபடியும் நைட்டு மெட்ராஸ் வர்றது தானே இது நடக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்ல எல்லாம் லாட்ஜ் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆக்சஸ் தான், அதெல்லாம் ஒண்ணு மறுக்கலாம் இல்ல. எல்லா இடத்துலயும் லாட்ஜ்ல ரூம் உண்டு, யார் இல்லைன்னது. இவங்க ஓய்வோ கதையா வேற தம்பி, அது பேசாதீங்க. அது செப்பரேட்டாவே. இப்ப நீங்க எவ்வளவு லாட்ஜஸ் இருந்தாலும் டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலும் ஓயா தானே அந்த இதுக்கு தனித்துவமா ஓயா தானே பேசுறேன். ஓயா கொண்டு வந்து இதைத்தான் நான் சொல்லிட்டேன். ஒரு 1 ஹவருக்கு ஒர்க்குக்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் 24 மணி நேரம் எதுக்கு வாடகை கொடுக்கணும்? அவங்க வந்து கான்செப்ட் அதை ஃபைப்ரிகேட் பண்ணலாம். ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய் 10 பிரிச்சு பார்த்தான், 10 ஹவரா பிரிச்சு பார்ப்போம்னு. ஆனா இவங்க பக்காவா பிரிச்சுட்டாங்க. இது அருமையா வேற மாதிரி இந்த ஸ்கீம் இவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ எல்லாத்தையுமே நம்ம யூசிங் மெத்தடை பொறுத்தது தானே நிறைய.